ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு டூரிசத்தை டெவலப் பண்ணணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான். இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபார்முலா 4 இங்கே நடக்கிறது இப்போ ராம்தாஸோட பேட்டியை கூட பார்த்தேன். ஃபார்முலா 4ஆல் நிலா இதுவாகிடுமா, மழை வந்துடுமா, அப்படி இப்படின்னு பேசினார். இது ஒரு சிலர் அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுடைய பொறாமையின் காரணமாக அந்த மாதிரி பேசுவாங்க. உதயநிதி நடத்துறதுனால இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி விஷயம்லாம் புதுசு புதுசாக வர்றது நல்லது தான். ஃபார்முலா கார் பந்தயம் தெற்காசியாவிலே தமிழகத்தில் தான் இப்போ முதல் முறையாக இரவு கார் பந்தயம் நடக்கிறது. இது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுக்கும். தமிழர்களுடைய மத்தியில் உலக லெவலில் தமிழர்களுடைய பெருமை அதிகமாக போய் சேரும். பாஜக எதுக்கு தான் வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க? அவங்க எப்பெல்லாம் திமுக அரசு எது செய்யுதோ அப்போல்லாம் அவங்க வழக்கு தொடுக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். பாஜக இதே வேலை தான். அவங்களும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போது இந்த கல்விக்கு உதவித்தொகையும் நமக்கு நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையில் நம்ம சேர்ந்தாதான் அது நிதி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அவங்க எதை தான் அவங்க நமக்கு ஃபேவராக பண்ணுறாங்க. இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் நடந்தால் தான் ஒரு உலகத்தரத்துக்கு ஒரு நாடு முன்னேற்றம் அடையும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஃபார்முலா 4 இங்கே நடக்குதுன்னா தமிழ்நாடை பற்றி தெரியும், சென்னையை பற்றி தெரியும். இதெல்லாம் நடக்க வேண்டியது தான். இந்த சும்மா இந்த இன்னும் சொல்லுவாங்களே, இந்த பிற்போக்குவாதிங்க ஏதாயிலும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டு எதையாவது சொல்லிகிட்டு இருப்பானுங்க. முற்போக்குவாதிங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நடக்க வேண்டியது தான்.